பிச்சைக்காரன மாதிரி கூட மதிக்கவே முடியாத ஏன் ஒருத்தனுடைய கண்ணீருக்கு நிற்கிறவர் தான் இயேசு. நம்மளையெல்லாம் தேடி வரணும்னு என்னங்க இருக்கு? நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? ஊரில் 3வது தெருவில் இருக்கிறவங்க கூட நம்மளை மதிக்கலை. நம்மளை விட கொஞ்சம் காசு வச்சிருக்கவங்க கூட நம்மளை மதிக்கலை. ஆனால் இந்த ஏழையினுடைய கூப்பிடுதலுக்கு யார் வந்தா? சத்தமா சொல்லுங்க, யார் வந்தா? கையை உயர்த்தி நீங்க வந்தீங்க ஆண்டவரே, நீங்க வந்தீங்க ஆண்டவரே, நீங்க வந்தீங்க ஆண்டவரே. என்ன தேடி நீங்க வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்ன தேடி நீங்க வர்றதுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தேடி நீங்க வர்றதுக்கு நான் எம்மாத்திரம். முழு பலத்தோட கண்களை மூடி கையை உயர்த்தி நன்றி சொல்றவங்க மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரும் மதிக்கவே இல்லை, சொந்தக்காரனே மதிக்கல, கூட பிறந்தவனே யாருமே மதிக்கல. யாராவது உனக்கு இருக்காங்களான்னு கேட்டா யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு பர்சனுக்காக, அம்மா அம்மா உனக்கு ஒருத்தர் உண்டு, ஐயா உங்களுக்கு ஒருத்தர் உண்டு, வாலிப மகனே உனக்கு ஒருத்தர் உண்டு, பிரதர் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட உனக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஒருத்தரும் இல்லை. ஆனா வானத்திற்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் தகப்பனா இருக்கிற கர்த்தர், நீ கூப்பிடுற இடத்துல, நீங்க கூப்பிடுற இடத்துல மகாராஜா உங்களுக்கு முன்னாடி வந்தார்ல. கைகளை தட்டி நம்புறவங்க கரங்களை தட்டி நன்றி.